லட்சத்தீவை தரமாட்டோம்னு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார். இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு. நாம இந்தியர்கள் இல்லையா? தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது? தமிழ்நாடு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படியெல்லாம் காட்டுறாங்கன்னு நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்ல. ஜிஎஸ்டியால நிதி உரிமை போச்சு. நிதி பகிர்வுகளையும் ஓரவஞ்சன சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டாங்க. பள்ளி கல்விக்கான நிதியை தரமாட்டாங்க. பிரதமர் பேர் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் படியிறக்கணும். இதெல்லாம் போதாதுன்னு நீ தேசிய கொள்கையினை கல்வி வளர்ச்சிக்கும் தடை, கீழடி அறிக்கைக்கு தடை, எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரைகரை, இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை 3 முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்போது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார். குஜராத் விபத்துக்கள், கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது. இங்கதான் நீங்க கவனிக்கணும். அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா? இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா, உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க. யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற ஒட்டுணியாகத்தான் பாஜக இருக்குது. மாநில நலன்களை புறக்கணிச்சு, மாநில உரிமைகளை பறிச்சு, இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க. பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா? பொது காரணம் இருக்கா? மக்கள் நலன் அடிப்படையா ஏதாவது இருக்கா? குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது இருக்கா? எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா? எதுவும் கிடையாது. தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக. அந்த வாஷிங் மிஷின்ல உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால், கூட்டத்துக்கு கூட்டம், மேடைக்கு மேடை, தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. அவரோ மை கிடைச்சா போதும்னு தங்களுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் விருப்பம் போல திட்டிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜகவோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க. ஏன்னா நாட்டு மக்களை துண்டாடும் RSS இயக்கத்தோட கொள்கைகளை முழு வீச்சில் செயல்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் முகம் அதிகார பலம் தான் பாஜக. அதிலும் 3வது முறை மக்களுடைய ஆதரவு குறைஞ்சு ஒரு சிலரின் ஆதரவோடு ஆட்சி அமைச்ச பிறகு RSS பாதையில வேகமாக நடைபோட ஆரம்பிச்சிருக்கு பாஜக. பெருந்தலைவர் காமராசரை கொல்ல முயற்சித்த RSS அமைப்போடு நூற்றாண்டுல அவங்களுடைய செயல் திட்டத்தை வேகப்படுத்தி இருக்காங்க. வரலாறு முழுக்க இவங்களுடைய கொள்கை திட்டங்களுக்கு எதிராக நின்று தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களை காக்கின்ற நம்முடைய பணி அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 தொடரும்.